பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கு விசாரணை உதகை குடும்ப நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் கேரள மாநிலத்தை சேர்ந்த வாளையார் மனோஜ் நீதிமன்றத்தில் ஆஜராகிய நிலையில் வழக்கின் விசாரணை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி லிங்கம் விசாரணை செய்தார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை உதகையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி அப்துல் காதர் விடுப்பில் உள்ளதால் குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. கொலை கொள்ளை வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் வாளையார் மனோஜ் நேரில் ஆஜராகினார். இதேபோல் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் ஆஜராகினர். மேலும் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் மற்றும் முருகவேல் தலைமையில் சிபிசிஐடி போலீசாரும் நேரில் வருகை புரிந்தனர். குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி லிங்கம் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் இன்டர்போல் விசாரணை அறிக்கை இன்னும் வந்து சேரவில்லை என்றும் தற்போது நடைபெற்று வரும் புலன் விசாரணை குறித்தும் நீதிபதிகளிடம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் தெரிவித்ததை தொடர்ந்து வழக்கின் விசாரணையை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்றைய தினம் ஊட்டி மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மாவட்ட நீதிபதி அவர்கள் வேறு அலுவல் காரணமாக இருப்பதால் பொறுப்பு நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கும் போது தற்போது நிலை குறித்தும் இன்டர்போலிடம் கொடுக்கிற விவரங்கள் இந்த வந்து சேரவில்லை என்பதையும் மற்ற விவரங்களும் தெரிவித்தோம். அவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்ட நீதிபதி அவர்கள் வழக்கு விசாரணையை எதிர்வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி அன்றைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்.